ஜூன் 8, 1996 எங்களுடைய அன்பான ஊழியக்காரர்கள் ஜோஷுவா ராஜேந்திரன் அவர்களும் ஹெலன் கிறிஸ்டினா அவர்களும் நம்முடைய குவேம்பு நகரை வந்து அடைந்தார்கள். பின்பு இயேசுவுக்காக தங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இன்று ஜூன் 8, 2025. அதற்கு 29 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 29 ஆண்டுகளில் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களின் ஊழியத்தின் மூலம் தேவன் எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றும் அவர்கள் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறார்கள். இன்னும் பல ஆண்டுகள் போய்க்கொண்டே இருக்கட்டும். இன்று நாம் தேவனுக்காக நடந்த இந்த 29 வருட ஊழியத்தை கொண்டாடுகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மேலும் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இருவருக்கும் நம் சபையினால் சேர்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, அம்மா. யார் என்ன சொன்னாலும் நாம் தைரியமா இருக்கு. நம்ம பேரை கெடுக்க பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்ம உயர்வுக்கு அது காரணமா இருக்கிறது. நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அது ஏதுவா இருக்கிறது. ஆகவே நம்ம அதற்காக சோர்ந்து போவதோ கலங்கவோ கூடாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தாழ்மை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தின, ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரல்ல, மனுஷன் பார்க்கும்போது நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தீமையை நன்மையினால் வெல்லுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப தீமை செய்கிறவர்களுக்கும் நீ நன்மை செய்யும் போது நீதான் அவங்களுக்கு மேலானவன். நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தேடி வந்து நமக்கு சமாதானத்தை தருகிறவர்.